இன்றைக்கி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம போகிற இந்த பிரயாணத்தில் நம்ம எவ்வளவோ இடறுவோம். சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கும். ஆவிக்குரிய போராட்டங்கள் அப்படின்னா நம்ம எவ்வளோ விஷயங்கள், ஐயோ எப்படா அதை தாண்டி போகிறது, எப்படா இதை பண்ணுறது அப்படின்ற அளவுக்கு அந்த ஒரு காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும். அப்படி ஆவிக்குரிய போராட்டம் இல்லை அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒழுங்காக இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ இன்றைக்கி இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் நம்ம எவ்வளோ காரியங்கள் செய்வோம், எவ்வளோ சில தவறுகள் என்ன பண்ணிடுவோம், சில சமயங்கள் நம்ம செய்திருவோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயங்கள் நம்ம செய்திருவோம். சிலர் பின்மாற்றத்துக்கு நம்ம போயிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில். அப்போ இன்றைக்கி ஒரு சிலர் ஏதாவது ஒரு தவறை செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், சிலர் நம்ம அவங்கள குற்றப்படுத்துறது, அவங்களுடைய வார்த்தைகளை சொல்லி நம்ம அவங்கள என்ன படுத்துறது, புண்படுத்துறது. அப்போ இன்றைக்கி பாவம் இல்லாதவன் ஒருவனுமே இல்லை. எல்லாமே என்ன பண்ணுறோம், நம்ம பாவங்கள் செய்ய தான் செய்கிறோம். ஆண்டவர் மன்னிக்க தான் செய்கிறாரு. எத்தனை தடவை நம்ம நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்றைக்கி நம்ம விழுந்து தான் நம்ம எந்திரிச்சு இந்த ஓட்டத்தில் ஓடிட்டுருக்கோம். அப்போ இன்றைக்கி ஓடுற ஓட்டத்தில் நம்ம பாவம், நான் பரிசுத்தவானப்பா, நான் பாவம் தப்பே பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒருவனாலும் நம்மளால் சொல்ல முடியாது. இயேசுவை தவிர வேறு ஒருவரும் பரிசுத்தம் இல்லாதவர் அல்ல. இயேசு ஒருவரே பரிசுத்தராக இருக்கிறார். அவர் ஒருத்தர் தான் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அப்படின்னு வேதத்தில் போடப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கி பெரிய பெரிய ஊழியர்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அவங்க என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன விஷயங்களை இடற கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணல, உண்மையான ஊழியத்தை செய்யலை அப்படின்றது தான் அர்த்தம். அப்படின்றத நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சிக்கலாம். அப்போ இன்றைக்கி நம்ம அந்த ஒரு விபச்சார ஸ்திரியை நம்ம பார்க்குறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலில் இவள் மேல் கல்லறிய கடவன். யார்? பாவம், உன்ட்ட பாவமே இல்லைன்னு நினைக்கிறியா, நீ என்ன பண்ண, முதல்ல இவன் மேலே கல்லறி. ஏன்னா அவள் பாவம் செஞ்சிட்டான்னு சொல்லி அவளை கல்லறிஞ்சு கொல்லப்படணும்னு சொல்லி அந்த பழைய ஏற்பாட்டு காரியத்துக்கு வச்சு என்ன பண்ணுறாங்க, அவளை கொலை செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, எப்போ உன்ட்ட பாவம் இல்லைன்னா முதலாவது நீ என்ன பண்ணு, கல்லறி அப்படிங்கிறாரு. அப்படி சொன்னதுக்கப்புறம் ஒரு பயிலையும் எரியல. ஏன் அப்படின்னா எல்லாருக்குள்ளே என்ன இருக்குது, அந்த பாவம் அப்படின்றது இருக்குது. அப்போ இன்றைக்கி கூட நம்ம ஏதாவது ஒரு சில தவறுகள் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம கல் எறிகிறோம். எப்படி? வார்த்தையினால் எரியப்படுறோம். அப்போ இன்றைக்கி வார்த்தையை கொண்டு நம்ம எரிகிறோம் அவங்க மேலே. அவங்க அன்றைக்கி கல்லறிஞ்சாங்க, இன்றைக்கி நம்ம வார்த்தைகளை எறிகிறோம். அவங்க இருதயம் புண்பட முடியுமா? இன்றைக்கி நம்ம அவ்வளோ வார்த்தைகளை புண்படுத்த முடியுமா? நம்ம பேசுகிறோமே, நம்ம அவர்களுக்காக அனுதினமும் நம்ம ஜெபிச்சோமா? அவர்கள் அதிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி எடுத்தோமா? அவங்களோட நம்ம தனிப்பட்ட ரீதியாக நம்ம பேசியிருக்கோமா? இப்போ நம்ம அடுத்தவங்களை குறை சொல்கிறோமா? இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன்றதை நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா? அப்போ தேவன் இன்றைக்கி நம்மளோட பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ நீ முதல்ல என்ன பண்ணு, ஒழுங்காயிரு. நீதிமானாக்குறவர் இயேசு ஒருவரே. அந்த நியாயத்தீர்ப்பை செய்வதற்கு தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணலை, அந்த ஒரு காரியத்தை நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. அப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீ என்ன பண்ணு, முதலாவது பாவம் இல்லாத ஒருத்தன் என்ன பண்ணி முதல்ல கல்லறி அப்படிங்கிறாரு. இன்றைக்கி நம்ம மேலே என்ன பண்ணிருக்கு, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணணுமா, இயேசுவே நீங்கள் நீதியாக இருக்கிறவர், நான் என்ன பண்ண, அவங்கள வார்த்தைகளால் அவங்கள புண்படுத்தாமல் நல்ல வழியில் அவங்கள நடத்தணும், அவங்களை எப்படி இருந்து கொண்டு வருதுன்னு நான் சிந்திக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட இறுதித்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு தருவார். தேவனிடத்தில் கேட்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.